எங்களுக்கு பேக்கிங்கே தெரியாது. அதுலயும் ப்ரௌனிக்கும், கேக்குக்குமே வித்தியாசம் தெரியாது. அதுலயும் ப்ரௌனிலே இத்தன வெரைட்டீஸ் இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. கேக்குக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லன்னா கேக் ஜெல் இது மாரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்பதான் அந்த கேக் ஃப்ளஃபி ஆகி வரும். இந்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ப்ரௌனிக்கு தேவைப்படாது. ஏன்னா ப்ரௌனி ஹைட்டா இருக்காது. ஃப்ளாட்டா தான் இருக்கும். இதுல நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் கம்மியாவும், பட்டர் அண்ட் சாக்லேட் நெறைய போட்டு செய்றதுனால இதனுடைய டேஸ்ட் ரிச் அண்ட் குவாலிட்டியா இருக்கும். ப்ரௌனிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது எப்படி வேணுமோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். டார்க் சாக்லேட் போட்டு பண்றது ப்ரௌனி, மில்க் சாக்லேட் போட்டு பண்றது பிளாண்டி. ஒயிட் சாக்லேட் போட்டா ஒயிட்டின் தானே வைக்கணும். எதுக்கு பிளாண்டின்னு வச்சாங்கன்னு தெரியல. ப்ரௌனியோட பேட்டர் அண்ட் குக்கீஸோட பேட்டரை லேயரா மிக்ஸ் பண்ணி பண்றது பேரு ப்ரூக்கீஸ். சரிம்மா, நீ இப்ப பண்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதையும் சொல்றேன் இருங்க. இன்னைக்கு எனக்கு 3 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் ஆர்டர் இருந்துச்சு. ஒன்னு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, இன்னொன்னு பிஸ்காஃப் அண்ட் நட்டலா மிக்ஸ் பண்ணி ப்ரௌனி, இன்னொன்னு ஃபஜ்ஜி ப்ரௌனி. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம பண்ற ப்ரௌனி மேல டாப்பிங்ஸா போட்டு நம்ம வாங்குறதுக்கு பேரு தான் நம்மளுக்கு கஸ்டமைஸ் ப்ரௌனி. சில பேருக்கு நட்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு சாக்லேட் பிடிக்கும், சில பேருக்கு சாக்கோ சிப்ஸ் பிடிக்கும், சில பேர் நட்டெல்லாம் விரும்பி கேட்பாங்க. இப்படி யாருக்கு எது பிடிக்குதோ அதை மிக்ஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சில வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க அசார்டட் ப்ரௌனி பாக்ஸஸா எல்லாமே ஒரே பாக்ஸ்ல மிக்ஸ் பண்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அதாவது ஒவ்வொரு பீசஸ்ல ஒவ்வொரு ப்ரௌனிஸ் இருக்கும். அதாவது ஒன்று சாக்லேட் வரும், ஒன்று நட்ஸ் வரும், ஒன்று சாக்கோ சிப்ஸ், இப்படி ஒவ்வொன்றும் மிக்ஸ் ஆகி வரும். நம்மள்ட்ட ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்டும் இதுதான். நிறைய பேர் விரும்பி வாங்குறது என்னன்னா இந்த மாதிரி அசார்டட் ப்ரௌனி பாக்ஸஸ் இல்லைன்னா நட்ஸ் இல்லைன்னா சாக்லேட் போட்டு தான் அதிகமாக கேட்பாங்க. நம்மள்ட்ட நிறைய பேர் சொல்றது என்னன்னா எங்க பக்கத்து ஊர்லேயே கிடைக்குது, எங்க பக்கத்து பேக்கரியிலே கிடைக்குது, ஆனால் உங்கள்கிட்ட வாங்குற மாதிரி ரிச் டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றது தான். நான் உருட்டெல்லாம் இல்லைங்க, உண்மையை தான் சொல்றேன். என்கிட்ட நீங்க வாங்கி சாப்பிட்டாலே உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் வீக்கு கூட யூடியூப் கஸ்டமர் நம்மள்ட்ட 1/4 kg ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு திரும்ப அகைன் 2 days பிஃபோர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. மெயினாக சொன்னது என்னன்னா பக்கத்தில் கூட எங்களுக்கு பேக்கரி இருக்கு, ஆனால் அங்கே சாப்பிட்றது நல்லா இருக்காது, உங்கள்கிட்ட ரொம்ப ரிச்சா நல்லா இருந்தது, வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. பக்காவான பேக்கிங்கோட உங்களுக்கு சூப்பரா கொரியர் அனுப்பிடுவேன். 1 டேல உங்களுக்கு டெலிவரி ஆகிரும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரௌனி லவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேக்கிங் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.